ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிஸ்ட் மேக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். மிஸ்ட் மேக்கர்னால் இப்போ ஒரு வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் நம்ம அல்ட்ராசோனிக் வேவ் மூலியமாக அந்த வாட்டரை பிரித்து காற்றுல தூவுனா அது ஒரு ஸ்மோக் மாதிரி நமக்கு தெரியும். அதுதான் மிஸ்ட் மேக்கர். இது நம்ம இப்போ சில இதெல்லாம் ஃபேன்லாம் இருக்குது, மிஸ்ட் மேக்கர் ஃபேனு. அது நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு ஏசி மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னு. ஆனால் மிஸ்ட் மேக்கர் உண்மையிலேயே ஏதாவது ஒரு ரூம்குள்ளே இருக்கீங்க, அப்போ நீங்கள் மிஸ்ட் மேக்கரை ஆன் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு முன்னாடி நீங்கள் காமிச்சிங்கன்னா அது உண்மையிலே உங்களுக்கு கூலிங்கெல்லாம் இருக்காது, இன்னும் வேர்வையை தான் அதிகப்படுத்தும். அதனால அந்த மிஸ்ட் மேக்கர் மாதிரி ஃபேன்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஃபேன்லாம் வாங்க வேண்டாம். ஏன்னா அந்த அந்த ஃபேனை நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபேன் ரொம்ப கம்மியாக தான் ஓடும், அந்த காற்று அந்த அளவுக்கு வராது. இந்த மிஸ்ட் மேக்கரை ஆன் பண்ணும்போது உங்கள் மேலேருந்து வேர்வை தான் அதிகமாக வரும். அது மினி ஏசி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அது மினி ஏசி கிடையாது. அதை நினச்சி நீங்கள் ஏமாந்து வாங்க வேணாம். ஆனால் இந்த மிஸ்ட் மேக்கர் எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, இப்போ சில டெக்கரேட்டிவ்காக, இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனில் ஸ்மோக் மாதிரி தெரியறதுக்காக இது யூஸ் பண்ணலாம். இது ஆன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்மோக் மாதிரி ஒரு இது வரும். அதில் நம்ம ஏதாவது ஃபுட் கலர் இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கலந்தா அதில் அது இன்னும் நமக்கு வாசனையாகவே அது வரும். நமக்கு வாசனையாக அந்த ரூம்குள்ளே ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஏதாவது எசன்ஸ் சேர்த்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது டெக்கரேட்டிவ்காக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ சில இந்த இதெல்லாம் ஸ்ப்ரேயர்ஸ்லாம் கொஞ்சம் இப்போ வரதுலலாம் இந்த மாதிரி மிஸ்ட் மேக்கர்ஸ் சில இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் வாங்கியிருக்கிறது சி டைப் மிஸ்ட் மேக்கர். இதுதான் சி டைப்பில் ஒர்க் ஆகுறது. இதுலேயே மைக்ரோ யூஎஸ்பிலையும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் இந்த இந்த டியூப்பில் தான் வாட்டர் கொஞ்சம் ஃபில்லாக இருக்கும். இதை நம்ம டைரெக்டாகவும் வாட்டரோட வைக்கலாம். இந்த டியூப் இருக்கிறதுனால இதில் வாட்டர் இதில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இது வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். அதை இது மிஸ்ட் மேக்கர் ஸ்மோக்காக கன்வெர்ட் பண்ணும். நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இதுலேருந்து ஸ்மோக் வருது. இது நான் சொன்ன மாதிரி டெக்கரேட்டிவ்காக வச்சுக்கலாம். இது ஜில்லுன்னெலாம் இருக்காது. இது நம்ம வெளியில் காற்று மேலே படும்போது வேணால் கொஞ்சமாக நமக்கு ஜில்னஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்பலாம் ஜில்னஸ் இருக்காது. இது நமக்கு டெக்கரேட்டிவ்காக என்ன வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இது ஒரு அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்குவன்சி இதில் ஒரு பிளேட் இருக்கும். அந்த பிளேட் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். வைப்ரேட் ஆகும்போது இந்த வாட்டரை வைப்ரேட் பண்ணி அதை காற்றுல இதை தூவி விடும். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்மோக் மாதிரி நமக்கு ஃபீல் தெரியும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. இதில் 2-3 மூடு இருக்குது. ஒரு மூடு அப்படியே. இப்போ இன்னொன்று என்னன்னா, கொஞ்ச நேரம் ஒரு ஸ்மோக் வரும், அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்ச நேரம் வருதா, இப்போ ஸ்டாப் ஆகிட்டு பாருங்கள். அடுத்து கொஞ்சம் ஒரு 1 minutes கழித்து திரும்ப இந்த ஸ்மோக் வரும். இந்த மாதிரி இது ஒரு மூடு. அப்புறம் இன்னொன்று ஆஃபு. இந்த மாதிரி இந்த இந்த மாடியூல் வேணும்னா என்னையே கான்டாக்ட் பண்ணலாம். இது நானே வாங்கி கொடுப்பேன் சீப்பாகவே. இந்த மாடியூல் அமேசானில் நமக்கு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் இருக்குது. ஆனால் நான் வாங்கினேன்னா 200 ரூபாய்க்கே உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டோரேமான் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.